Students, last lecture la நம்ம powers and functions of president la judicial functions பத்தி ரொம்ப elaborate பார்த்தோம். எப்படி ஒரு president வந்து pardoning power exercise பண்றாரு, என்ன மாதிரியான விஷயங்களை அவர் pardoning powerல பண்ணலாம். apart from that, appointment of judges இருக்கட்டும், it may be high court or supreme court, ரெண்டு கோர்ட்லயுமே judges appoint பண்றது president தான். but he must consult, அவர் யார் கூட கன்சல்ட் பண்ணணும்னு பார்த்தா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன் ஹை கோர்ட் கூட அவர் கன்சல்ட் பண்ணுவார். ஹை கோர்ட்டில் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட வந்து அவர் வந்து கன்சல்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவர் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எந்த ஒரு டெசிஷன் அவர் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனில் எடுக்கணுன்றாலும் அதுக்கு வந்து கன்சென்ட் அத்தாரிட்டி, அதாவது இப்போ ஜுடிஷியரியா இருந்ததுன்னா ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் கூட கன்சல்ட் பண்ணுவார். இதுவே பார்டனிங் பவரில் அவர் டிசைட் பண்ணணும்னு நினைச்சார் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், நிர்வாகத்துறை அதிகாரங்கள். இந்த நிர்வாகத்துறை அதிகாரங்களானது வந்து ரெண்டு ஆர்டிக்கல் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுது. என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 53 அண்ட் ஆர்டிகல் 73. இந்த ஆர்டிகல் 53ல எக்ஸ்பிளிசிட்டாவே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் எக்ஸிகியூட்டிவ், அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 53ல கிளியர் கட்டாவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படிலாம் அவருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் வேற யாராச்சும் சபார்டினேட் இருக்கிறவங்க வந்து தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 73ல எந்தெந்த விஷயத்துல அவர் வந்து அவருடைய எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும், அதாவது நிர்வாகத்துறை அதிகாரங்களை எந்தெந்த விஷயத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்துல கொண்டு வரப்படுற சட்டங்கள், இது தொடர்பாக இவர் வந்து நிர்வாகத்துறை அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டு கண்ட்ரி கூட, வெளிநாடு கூட வந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ஒப்பந்தம் ஏற்படுது, இந்தியாவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒப்பந்தம் ஏற்படுது, இல்லை இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒப்பந்தம் ஏற்படுது அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷரத்துக்களா இருக்கட்டும், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நடைமுறை கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி வெளிநாடு கூட ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் என்ட்ரி ஆகணும், இந்தியா வந்து வேற யாரு கூட அக்ரிமெண்ட் என்ட்ரி ஆகுது அப்படின்னா பிரசிடென்டோடைய பேர்ல தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட் என்ட்ரி ஆகணும். ஸோ அரசு ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து பிரசிடென்டோடைய பேர்ல தான் சைன் போடப்படும். அது என்னதான் பிரசிடென்ட் போயிட்டு அந்த தலைவர்களை சந்தித்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் போயிட்டு உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்களை சந்தித்தாலும் சரி, அரசு ஒப்பந்தமானது வந்து பிரசிடென்டோடைய பேர்ல மட்டும்தான் போடணும், வேற யார் பேர்லயும் அந்த ஒப்பந்தம் வந்து போட இயலாது. அதுதான் ஆர்டிகல் 299 வந்து சொல்லுது. அரசு ஒப்பந்தங்கள் அனைத்தும் வந்து பிரசிடென்டோடைய பேர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாநிலத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தமானது வந்து ஆளுநருடைய பேர்ல தான் இருக்கணுமே தவிர ஒரு சிஎம் உடைய பேர்ல இருக்காது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிரசிடென்டோடைய பேர்ல தான் இருக்கணுமே தவிர ஒரு பிஎம்மோட பேர்ல இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் டைம் டு டைம் டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு மாநிலத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு இவர் வந்து சில வழிமுறைகள், நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வந்து வகுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி அந்த மாநில அரசானது செயல்படலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான பொறுப்புல இருக்கிற அதிகாரிகளை வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அது யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நமக்கு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி இருக்கார், அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வழக்கறிஞர் கண்டிப்பா இருக்கணும். இவரும் வந்து மத்திய அரசு சார்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் வர வழக்குகள்ல ஆஜராவார். ஸோ அது மட்டும் இல்லாம ஜென்ரலா ஒரு பாராளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் எம்பிஸ் மட்டும்தான் பேச முடியும். ஆனா ஒரு எம்பி அல்லாத ஒரு நபர் வந்து பாராளுமன்றத்தில் பேசலாம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அந்த அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா
பாராளுமன்றத்துல போயிட்டு அவர் தாராளமா அவர் வழக்குடைய செயல்பாடுகளை பத்தியோ இல்லைன்னா வந்து பாலிசியை பத்தியோ அவர் வந்து பேசுறதா தாராளமா அவர் போயிட்டு பாராளுமன்றத்துல பேசலாம். மற்றபடி வேற எந்த பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு நபருக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதே மாதிரி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இவர் வந்து தணிக்கை கேட்ன்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் உடைய ஹெட். நம்ம இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இல்லை ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன காஸ்ட் எல்லாம் இன்கர் ஆகுது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, என்னென்ன ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவார். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்னர், ஒரு மாநிலத்திலையும் ஒரு ஆளுநரை வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஒரு ஆளுநரை வந்து 2க்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆளுநரை வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் இவங்களுமே வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ். எலெக்ஷன் கமிஷனர், 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இவங்களையுமே வந்து பிரசிடென்ட் தான் ஃப்ரம் டைம் டு டைம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சில முக்கியமான கமிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ். இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஆர்டிகல் 263ல கிரியேட் பண்ற அதிகாரம் வந்து பிரசிடென்ட் கையில தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன். அண்டர் ஆர்டிகல் 280ல ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணலாம். இதுமே வந்து ஒரு பிரசிடென்ட் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் கமிஷனாக இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனாக இருக்கட்டும், அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கமிஷன்ஸ், இந்த கமிஷன்ஸ் எல்லாமே வந்து உருவாக்குறது பிரசிடென்ட் தான் உருவாக்கணும். அவருக்கு தான் முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த கமிஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி செயல்பட வைப்பாரு. ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து பிரசிடென்ட் போயிட்டு டைரக்டா எல்லா விஷயத்தையும் அவர் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவார்னா அவருக்கு சபார்டினேட்ல இருக்கிற இந்த மாதிரி கமிஷன்ஸை கிரியேட் பண்ணுவாரு. அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாரு. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாமே அவர் வந்து சபார்டினேட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 53லேயே பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 53ல எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ அந்த செயல்பாடுகளை வந்து அவர் செய்யலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் கீழே இருக்கிற சபார்டினேட் ஆஃபீஸர்ஸை வச்சு அவர் அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கமிஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த கமிஷன்ஸ் எல்லாமே ஃப்ரம் டைம் டு டைம் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு நிதியா இருந்தாலும் சரி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு காசு எடுக்கணும், ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா சட்டம் பாஸ் பண்ணாம பிரசிடென்ட்டுடைய அப்ரூவல் இல்லாம அவங்களால வந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ இதுதான், ஏன்னா வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருக்கிறது வந்து மக்களோட பணம். ஸோ மக்கள் வரியா கட்டுறது தான் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு சேரும். அந்த பணத்தை அவங்க எடுக்கணும், யூஸ் பண்ணணும் கவர்மெண்ட்னு நினைச்சாங்கன்னா பிரசிடென்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அவருடைய ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல வந்து லாவை பாஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ரோப்ரியேட் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அமௌண்ட் எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு நம்ம ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணிட்டு வர மாதிரி கவர்மெண்டால ஸ்வைப் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து கணக்கு மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பில்லா இருந்தாலும் சரி கடைசியா வந்து இவர் தான் கையெழுத்து போட்டு அனுப்புவார். அந்த பில்ஸ் எல்லாமே வந்து இது பண்றப்போ எக்ஸசைஸ் பண்றப்போ இவர் தான் வந்து கடைசியா கையெழுத்து போட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பில்லா இருக்கிறது வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டாக்ஸுமே கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு போட முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு சட்டத்தை உருவாக்கி அது வந்து பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்ட வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே தான் ஒரு வேரியஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ற விதம். இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ரிலேட்டடா சில கேசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் ஜோஹரி மால். இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா சிஆர்பிசில ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ செக்ஷன் 24 ஆஃப் சிஆர்பிசில ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்றப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா லீகல் ரிமெம்பரன்சர் மேனுவல்.
இந்த லீகல் ரிமெம்பரன்சர் மேனுவலை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுவல் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளை பண்ணி வைக்கிற ஒரு மேனுவல் தான் இந்த லீகல் ரிமெம்பரன்சர் மேனுவல். ஆனால் இந்த லீகல் ரிமெம்பரன்சர் மேனுவலை பொறுத்த வரைக்கும் லாவா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஒன்லி எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிஆர்பிசியில் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு இதே மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரூலிங் பார்ட்டி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நபர்களை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷனை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆகுறப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லீகல் ரிமெம்பரன்ஸ் மேனுவல்ன்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு எனாக்ட்மெண்ட்ல எக்காரத்துக்கு அமெண்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அந்த லீகல் ரிமெம்பரன்சர் மேனுவலை வந்து நாங்க லாவா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம்னா ராம் ஜவாயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சாப்ல கவர்மெண்டால் ரெகக்னைஸ் செய்யப்பட்ட பள்ளிகள்ல அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சில புக்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. சப்சிக்வெண்டா இந்த 1950 என்ன பண்றாங்க அப்படின்னா சில புக்ஸ் வந்து நேஷனலைஸ் ஆக்குறாங்க. ஒன்ஸ் அதை நேஷனலைஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னா ஆல் ஓவர் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த புக்ஸை பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜென்ரலாக எப்போவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு புக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புக்ஸ் பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கன்சர்ன் கவர்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணி இந்த புக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு புக்கு பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மற்றவங்க எழுதின புக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து காப்பிரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து ரிசர்ச் பண்றதுக்கோ அவங்களோட பெர்மிஷன் தேவைப்படாது. ஆனா அவங்களுடைய புக்ல இருந்து நம்ம சில எசன்ஸ் எடுத்து நம்மளுடைய புக்ல போட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து கெயின் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி ஆகணும். ஸோ அவங்க புக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ அந்த யூஸ் பண்றது விஷயமா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்றோம் அப்படின்னா மேண்டேட்ரியா அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அப்ரூவல் வாங்கி ஆகணும். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆத்தர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா ராயல்ட்டி ப்ளே பண்றாங்க. அவங்க எழுதின புக்கை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து ராயல்ட்டி பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது வந்து ஒரு தவறான ஸ்கீம், இது இந்த ஸ்கீமை எதிர்த்து கேஸ் வந்து ஃபைல் பண்றப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த புக்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு நாங்க வந்து ராயல்ட்டி பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, அதாவது பெட்டிஷனர்ஸ் எந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக இருந்தாலும் சரி ஒரு லாவை கிரியேட் பண்ணணும். அந்த லால இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பண்ணணுமே தவிர ஒரு லா கிரியேட் பண்ணாம இவங்க இஷ்டத்துக்கு வந்து ராயல்ட்டி பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கன்டென்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல இன்கர் ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு நார்மல் கல்ச்சருக்கும் வந்து லா கிரியேட் பண்ணுன்றது முடியாத காரியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த புக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு லா கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸுக்கு வந்து நாங்கள் ராயல்ட்டி பே பண்ணுவோம், அவங்க வந்து அந்த ஆத்தர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து ரெமுனரேஷன் மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம் அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து இன்சிடென்டல். அவங்க ஜென்ரலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த புக்ஸை வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி அந்த புக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அக்கர் ஆகிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஸ்பெசிஃபிக்கா அந்த காப்பிரைட் நாங்கள் வந்து புக்ஸ் யூஸ் பண்றோம் அதுக்கு அக்ரிமெண்ட் என்ட்ரி ஆகிறோன்றதுக்கு அவங்க வந்து லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸ்பென்சஸ்
எல்லாமே கவர்மெண்ட் இன்கர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றதுலயே இட் வில் இன்க்ளூட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் கார்பரேட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், பப்ளிஷ் பண்ணுற எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆம்பிட்குள்ளேயே வந்துடும். ஸோ அதனால வந்து இதுக்கு செப்பரேட் லா வந்து தேவைப்படாது, அதனால கவர்மெண்ட் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் நவீன் ஜிண்டால். இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்றாங்க. என்னன்னா ஃபிளாக் கோட், அந்த ஃபிளாக் கோடை பயன்படுத்தி யாருமே வந்து நேஷனல் ஃபிளாகை வந்து பறக்க விடக்கூடாது, அதாவது கொடியை வந்து ஏற்றி பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராஹிபிட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நேஷனல் ஃபிளாகை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு 2 ஆக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் Prevention of Improper Use Act 1950 and second one is Prevention of Insults to National Honor Act 1971. இந்த 2 ஆக்ட்ஸை வந்து நேஷனல் ஃபிளாகை ரெகுலேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு தனியா வந்து நீங்க இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்றீங்க, அது வந்து தேவையில்லாதது. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு லா இருக்கு அப்படின்னா அந்த லால என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணமே தவிர நீங்க வந்து தனியா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் எக்காரணத்தை கொண்டு பாஸ் பண்ணக்கூடாது, அது பாஸ் பண்றது வந்து செல்லாது. ஏன்னா லா இருந்ததுன்னா லா தான் ப்ரிவைல் ஆகும், எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து ப்ரிவைல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால வந்து எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு லாவை வயலேட் பண்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லாவை வந்து கம்பைல் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரலா வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 19(1)A கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கா இருந்தாலுமே வந்து ஃபிளாகை யூஸ் பண்றதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸோ ரைட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆர்டிகல் 19(1)A கொடுத்துருக்கிறப்போ அதை வந்து நம்ம பறிக்கிற விதமா எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபிளாக் கோட் எடுத்துட்டு வந்தது வந்து செல்லாது, இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க.